அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் பணிய வைக்கணுங்கிறதுக்காண்டி நடக்கிற சூழ்ச்சிகள்ல ஒரு அன்பு என்ற பாசத்துலதான் நீங்க சிக்கி தவிக்கிறீங்க. உங்க கடன் அடைய போகுது. புதுசா மட்டும் நீங்க கடன் வாங்கக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை உறுதியா நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்ப இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை யார் கொடுத்துருப்போனா, கூடவே உட்காந்து பாசமா அன்பா ஊட்டி விட்ட, உங்களை அப்படியே பெரிய லெவலுக்கு கொண்டு போறேன்னு தூக்கி விட்ட நபர் தான் இப்ப இந்த பானையை எப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி டம்முன்னு உடைப்பாங்களோ மண்பானையை, அதே மாதிரிதான் உங்களை உடைச்சிட்டாங்க. கணவனுக்காக, உங்களுடைய உறவுக்காக, உங்களுடைய நட்புக்காக, உங்களுடைய கூட இருக்கிற அன்பான தோழர்களுக்காக தோழிகளுக்காக தியாகம் நிறையா பண்ணிட்டீங்க. ஏற்கனவே நிறைய திட்டங்களை முறியடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ போடுற திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது, ஒரு பொக்கிஷமாக இருக்க போது. உங்கள் மனசுக்குள்ளே வச்சிருக்கதை வெளிப்படையாக சொல்லாமல் செஞ்சு முடித்து வெற்றி பெற்ற பிறகு சொன்னீங்கன்னா நல்லா. புதிய உறவு, புதிய நட்பு, புதிய பாசம் அப்படின்னு வந்தால் வெயிட் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் போய் ஏமாந்துடாதீங்க. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நடக்க போகுது. 12 ராசி நேயர்களுக்குமே இது நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் கிடைக்க போகுது. அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா, நம்முடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார். ஏன்னா அந்த மாதத்துல தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய கடக ராசிக்குள்ள செல்ல போகிறார். மாசத்துல ஒரு 4 கிரகங்கள் இடமிட்டு இடம் மாறுறாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க போது. தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய ராசிக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். வீடியோ முழுமையாக பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே மிக துல்லியமாக கணிச்சு நான் குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்புன்னு சொல்ற விஷயங்களை கவனமா பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, வெற்றி உங்களுக்கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் மனதில் எப்பொழுதும் ஒரு பாசமாக அன்பாக என்னுடன் இருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே நீங்கள் யாருக்கும் பயந்தவங்க இல்லை, யாருக்கும் பணிஞ்சவங்களும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் உங்களை பணிய வைக்கணுங்கிறதுக்காண்டி நடக்கிற சூழ்ச்சிகளில் ஒரு அன்பு என்ற பாசத்துல தான் நீங்க சிக்கி தவிக்கிறீங்க. இதை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு மைனஸும் கிரகங்கள் கொடுக்கறதே கிடையாது. அப்ப இந்த அக்டோபர் மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது அப்படின்னா, மேசராசி அன்பர்கள் நீங்க தைரியமா தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க. உர்ரா பார்த்துக்கலாம், எதனாலும் பேஸ் பண்ணுவேன், என்னால முடியாதா அப்படின்னு நீங்க நினைக்கிற நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வில் பவரை காட்ட போறீங்க. அதற்கான நாயகன், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ நாயகன் யாருன்னா உங்களுடைய செவ்வாய் தான். உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் செயல்படுத்தி கொடுக்க போறார். கடன் பிரச்சனை எப்படா சமாளிப்போம், எங்க எப்படி இதை ஃபேஸ் பண்றது அப்படிங்கிற குழப்பம் கவலைகள் இருக்குன்னா அதை மறந்துடுங்க. டேக் இட் ஈஸி. உங்க கடன் அடைய போகுது. புதுசா மட்டும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி புதனுமே 6ஆம் இடத்துலையும் இருக்கார், 7ஆம் இடத்துலையும் இருக்கார். அப்போ கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறீங்க, வரன் தேடி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் கிடைக்க போகுது. சும்மா அலைஞ்சு கிழிஞ்சு பார்த்ததெல்லாம் போதும். உங்கள் ஊரில் உங்களுடைய ஏரியா பக்கத்தில் கூட உங்களுக்கு வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை
உறுதியாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நம்முடைய மேச ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டம், சின்ன சின்ன தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள், அப்புறம் மன அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை யார் கொடுத்துருப்போன்னா, கூடவே உட்காந்து பாசமாக அன்பாக ஊட்டி விட்ட, உங்களை அப்படியே பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறேன்னு தூக்கி விட்ட நபர் தான் இப்போ இந்த பானையை எப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி டம்முன்னு உடைப்பாங்களோ மண்பானையை, அதே மாதிரி தான் உங்களை உடைச்சிட்டாங்க. அப்போ இந்த உங்களுடைய மனசு எப்படி உடைஞ்சி கஷ்டப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். தினம் தினம் நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசி வருத்தப்படுற விஷயங்கள், நீங்கள் படுற கவலைகள், அதெல்லாம் சொல்ல முடியாது, சான்ஸே இல்லை. நீங்கள் உங்களுடைய கணவனுக்காக, உங்களுடைய உறவுக்காக, உங்களுடைய நட்புக்காக, உங்களுடைய கூட இருக்கிற அன்பான தோழர்களுக்காக, தோழிகளுக்காக தியாகம் நிறையா பண்ணிட்டீங்க. அப்போ இந்த தியாகத்துக்கு வெற்றி வேணும், போராட்டமான நிலை மாறணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அந்த மாற்றம் இந்த மாதத்திலிருந்து உறுதியாக இருக்குது. உங்களுக்கான இயக்கம் தான். நீங்கள் கால சக்கரம் எப்படி வேகமாக சுற்றுதோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வேகத்தை உறுதியாக இந்த மாதத்திலிருந்து கூட்ட போகிறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பு ஏற்பட போகுது. புதிய புதிய திட்டங்கள் நம்முடைய மேசராசி என்பர்கள் ஒரு அற்புதமாக தீட்டுவதற்கான வாய்ப்பு. ஏற்கனவே நிறைய திட்டங்களை முறியடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ போடுற திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது, ஒரு பொக்கிஷமாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் நல்ல விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு, முயற்சியில் வெற்றி உண்டு, தடைகள் எல்லாம் விலக போகுது, தன்னம்பிக்கையோடு நீ இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ மீசராசி என்பர்கள் கவனமாக நீங்கள் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, முதல் ஒரு விஷயம், புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு உங்கள் மனசில் ஒரு உதயமாகும். இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு உங்களுடைய உள் மனசில் தோணும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். அதை வெற்றி பெற்ற பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு வர புதிய புதிய ஒரு விஷயங்களை, உங்களுடைய புதிய புதிய என்ன சொல்லணும்னா ஒரு திறமைகளை வெளியே சொன்னீங்கன்னா, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ள உள்ளதை எடுத்து காப்பி எடுத்து அவங்க முன்னேற காலம். அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கதை வெளிப்படையாக சொல்லாமல் செஞ்சு முடித்து வெற்றி பெற்ற பிறகு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ உங்களுடைய புதிய முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, புதிய உறவு, புதிய நட்பு, புதிய பாசம் அப்படின்னு வந்தால் வெயிட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் போய் ஏமாந்துடாதீங்க. ஓகேவா? நல்ல காலம் பிறக்குது, அந்த இவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முன்னாடி சல்யூட்டுக்காரங்களா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு. அது மாதிரி நல்ல காலம் பிறக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய விஷயம் என்னது, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவன் உட்காந்து கஷ்டப்படுகிறக்கியா இல்லை கவலைப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் போய் அவங்களுக்காண்டி ஃபேஸ் பண்ணிங்கன்னா அவனுடைய கர்மா உங்களை தொடர்ந்து வந்து உங்களை லாக் பண்ணும். ஸோ நீங்கள் காட்டுற கருணை, நீங்கள் காட்டுற செயல்பாடுகளில் எப்பொழுதுமே உங்களுக்கு பாதிப்பு வராத விஷயங்களை எடுத்து பண்ணால் உறுதியாக வெற்றி என்பது நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கான இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தற்போது பிரசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உத்தரவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற காளி அம்மனை பிடிச்சிக்கோங்க, அம்மனை கைப்பற்றிக்கோங்க. தாயே நீ தான் பொறுப்பு, எனக்கு கொடுக்குற இன்னல்கள், துன்பங்கள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் போக்கி கொடுத்தாயி, நீ தான் பொறுப்புன்னு போய் நின்னுங்க, அம்மா பார்த்துக்கிடுவா. அதுக்கு மீறி ஒன்றும் கிடையாது. உறுதியாக மேசராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதி. நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும். ஓகேவா? இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் நினச்சிங்கன்னா, தெரிந்தே கொள்ளணும், எப்படியாச்சும் உங்களோட பார்க்கணும், உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க. செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாங்க,
மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இருக்கிறது சிவகாசி சிவகாசி சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்போ சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்குது. என்ன அந்தஸ்துனா பட்டாசு. சிவகாசினாலே பட்டாசு தான். அப்போ இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி வேறு கடைகளில் வாங்கி சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ டைரெக்டாகவே நம்ம கடை போட்டுட்டோம், பட்டாசு கடை போட்டுட்டோம். அப்போ உங்களுடைய ஆதரவு, எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது. யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கணும்னாலும், வெடிக்கிற பட்டாசு வாங்கணும்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஓகேவா? உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.